அந்த இடத்துல. அதனால உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் போட்டோவா தான் நீங்க எல்லாம் இந்த தலைமுறையெல்லாம் பார்க்க முடியும். நாங்கெல்லாம் நேரடியா பார்த்திருக்கோம் அந்த கழுகு வந்து பறந்து வரக்கூடிய காட்சிய. அதனால அந்த அழகா வந்து அந்த தரிசனம் அந்த விஷ்ணுவோடைய வாகனமான கருடனே நேர வந்து சாப்பிடுவாரு சிவன் கோவில் பிரசாதத்தை. இப்படி எல்லாமே கலந்த ஒரு விஷயம். இவங்க எல்லாமே இப்ப நம்ம இந்த ஹோமங்கள் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அது சொல்லிருப்பாங்க, நாகதோஷம் போகணும், பக்ஷி தோஷம் போகணும், புத்திரபாக்கியம் கிடைக்கணும் இல்லையா. ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தா நாகதோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க, நமக்கு சர்ப்பதோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க, பக்ஷி தோஷம் இருக்குன்னு. நான் எந்த புழு பூச்சிக்கும் தீங்கு நினைத்ததில்லை, எனக்கு எப்படி சர்ப்பதோஷம் வரும் அப்படின்னு சொன்னா நமக்கே தெரியாம வரும். எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு வீடு கட்டியிருப்போம் இல்லையா, புதுசா ஒரு வீடு ஒரு இடத்துல லேண்ட் வாங்கியிருப்போம், அந்த இடத்துல வீடு கட்டிட்டு போவோம், நமக்கு தெரியாது அந்த இடத்துல முன்னாடி ஒரு பாம்பு புத்து இருந்திருக்கலாம், அதை இடிச்சுட்டு தான் அந்த இடத்த சரீரப்படுத்திருப்பாங்க. ஆகையினால அந்த வீடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தோஷம் நமக்கு இயற்கையாக வந்து சேரும். அதனால நாகதோஷம். நம்ம வீடு நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வீட்டு வாசல்ல வரக்கூடிய மரங்களை நாம வெட்டி இருப்போம். இயற்கை கொடுத்த சீதன மரம், அந்த மரத்துல வந்து பறவைகள் எல்லாம் தங்கும். அது தங்கக்கூடிய இடத்தை நாம என்ன பண்ணுவோம், இல்லாம பண்ணிடுவோம். நம்ம இருக்கிறதுக்காக, நம்ம இருக்கணும்ன்றதுக்காக அதுங்களுடைய இடத்தை நம்ம காலி பண்ண வச்சிருவோம். கட்டாயமா மரத்தை வெட்டி போட்டுருவோம். இது நமக்கு தெரியாம நம்ம இயற்கையை சீரழித்தது தான் நமக்கு பாவமா வருது. இயற்கையை சீரழித்த விஷயங்கள் தான் நமக்கு இயற்கை. சர்தம் என்பதும் இயற்கை, அத நமக்கு புற்று என்பது இயற்கை, அதிலே வசிக்கக்கூடிய நாகம் என்பது இயற்கை. அதெல்லாம் அழிச்சுக்கிட்டோம். நம்ம எல்லாம் காடுகள் அழிச்சிட்டோம், காட்டுக்கு வளங்களை அழிச்சிட்டோம், மரங்களை அழிச்சிட்டோம். இப்போ அவைகள் எல்லாம் திரும்பி நம்மளை நோக்கி தாக்குது. அப்போ இதுலயும் நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக இனிமேல் பட்டு நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நாம மரம் வெட்டாம இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு நாளில் நம்ம சபதமா எடுத்துக்கிட்டு இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை போற்ற வேண்டும், இயற்கையை வணங்க வேண்டும். வணங்கி அது மூலமா நம்ம விஷயங்களை பண்ணுவோம். அதனால இன்னைக்கு அந்த பாவங்கள்ல இருந்து நமக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள்ல இருந்து நமக்கெல்லாம் யார் விடுதலை கொடுப்பா? கடவுள் தான் கொடுப்பாங்க. அதனால வருட வாகனமா இருக்கக்கூடிய இறைவனோட வாகனமா இருக்கக்கூடிய கருடர், கருடனுக்கு அந்த திருப்பதி மலைவாசத்துல இன்னைக்கு கருடோற்சவம் ரொம்ப முக்கியமான இருக்கு. கருட வாகனம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த அவங்களுக்கு நாம பிரீத்தி பண்ணுகின்றோம், ஹோமம் பண்றோம். இதன் மூலியமாக நமக்கு ஏற்பட்ட பாவங்கள் இருந்து நாம கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு இனிமேல் பட்டு பாவங்கள் எதுவும் முதிர்ந்தவரை செய்யாம இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு, இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுகின்றவங்களுக்கு அம்மனுக்கு பச்சை பெயர் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அவங்களோட அருளால குழந்தை செல்வமும் கிடைக்கணும் பிரார்த்தனையோட ஹோமத்தை துவங்குகின்றோம்.